மேக்ஸிமம் ஸ்பீடே 65 தானா, பீட் சவுண்டே வந்துருச்சு இப்போவே. 100% சார்ஜ் காட்டுது. என்னடா பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, 66 தான் காட்டுது. ஆகும் சார்ஜிங் இந்த காட்டுதா, சார்ஜிங் காட்டுது. ஹலோ விசார்ட் ஸ்குவாட், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா விடா VX2ஓட ஸ்பீடு, ரேஞ்சு, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸு, இதோட மோடு A to Z எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். A to Z எல்லாமே அட்டாச் பண்ணி. இப்போ வண்டியில் பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் நார்மலாக எப்படி சார்ஜ் போடலாம், அதில் டிஸ்பிளேல எப்படி ஷோ ஆகுது அப்படியெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கீ ஆன் பண்ணியாச்சு. கீ ஆன் பண்ணால் நார்மல் இன்டர்ஃபேஸ் தான் வருது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துங்க 4:04. இப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஆல்ரெடி 53% சார்ஜ் இருக்குது. டைம் டு ஃபுல்லுன்னு போட்டு 3 hours 32 minutes காட்டுது ஃபுல் ஆகிறதுக்கு. 4:04க்கு பேட்டரி பெர்சன்டேஜ் 53 இருக்குது. இதில் இன்னும் 2 பாயிண்ட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. 2 பாயிண்ட் பிளிங்க் ஆகி முடித்தாதான் பேட்டரி ஃபுல் ஆகும். அதுக்கு 47%க்கு 3.5 மணி நேரம் டைம் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி இதில் தான் இருக்குது, சார்ஜ் போட்டதில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்க்காம பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் உள்ளே வச்சு அசால்ட்டாக லாக் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் போகிறப்போ ஹெல்மெட் வச்சு கேரி பண்ணிக்கலாம். ஹெல்மெட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கேரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஆப்பில் நம்ம எப்படி சார்ஜிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்னு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக அதுக்குன்னு விடாவோட ஆப்பே கொடுத்துருக்காங்க. அது ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் உங்கள் காண்டாக்ட் நம்பர் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை மட்டும் இருங்க, நான் பின் போட்டுக்கிறேன். எந்த நம்பர் நீங்கள் பைக் வாங்கும்போது கொடுத்தீங்களோ அந்த நம்பர் லாகின் பண்ணிங்க. அந்த ஆப்பை பற்றி செப்பரேட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ணிவிட்டு பின் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னு கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு காட்டும் எத்தனை % சார்ஜ் ஏறிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ஆகும். சார்ஜிங் இந்த காட்டுதா, சார்ஜிங் காட்டுது. நான் இன்னும் ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணல. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். அந்த 30 நிமிஷத்தில் சார்ஜிங் டைம் ஃபுல் ஆயிரும்னு போட்டிருக்கான். ஓகேவா? இது நம்ம ஒரு வாட்டியும் போய் ஆன் பண்ணி உள்ளே போய் பார்க்கணும், பைக்கில் போய் பார்க்கணுன்னு இல்லை. சார்ஜ் போட்டு நீங்கள் தனியாக எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆன அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருமானு தெரியல. நான் அதுவும் ஃபுல்லாகும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன். பேட்ரி ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாவியை இப்போ சீட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது கீ, இதுவும் லாக் கீ தான், அதுக்கும் கீ வேணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆஃப் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணி எடுத்தால் ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு போதும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 2 லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரிமூவல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.7 kW, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3.4 kW கொடுத்துருக்காங்க. வால்டேஜ் அரௌண்ட் 60 volt நாமினல் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியும் 11.5 kg. ஒரு பேட்டரி 11.5 kg, ரெண்டும் பார்த்தீங்கன்னா 23 kg வரும். பைக்கில் பாதி வெயிட் இதே வந்துடும். இதோட ஃபுல் பேட்டரி 0 to 80 பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட மெயின் ப்ளஸ். ஆப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லுன்னு காட்டுது. பட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. பட் சார்ஜ் ஆயிடுச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. சாவி போட்டு பார்ப்போம். $99 தான் காட்டுது, 100 காட்டல. டைம் டு ஃபுல்லுங்கிற இடத்துல 0 காட்டுது. இது திரும்ப சார்ஜ் போடணுமா இல்லை ஆஃப் பண்ணிடலாமா என்னன்னு தெரியல. ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. 100% சார்ஜ் காட்டுது. ஆனால் 99 கிலோமீட்டர் தான் இது காட்டுது ரேஞ்சு. ஆனால் 2 பேட்டரியுமே பாருங்கள் ஃபுல்லாக தான் இருக்குது. 100 and 100. டைம் டு ஃபுல்லுங்கிறதுல 0 தான் இருக்குது. ஆனால் 2 பேட்டரியுமே 100ல் இருக்குது. 99 இங்கேயும் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆப்லையும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்குது. அடுத்து சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டலை. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே, மேக்ஸிமம் இவ்வளோ தான் நினைக்கிறேன். யாராச்சும் வாங்கிட்டு இதை மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
4 சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 7-8 வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகிருக்குது. பேட்டரி பர்சன்டேஜ் 53 to 100 வரைக்கும் ஆகிறதுக்கு 3 hours ஆயிருக்கு. 47% ஃபுல்லாக ஆகிறதுக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆன் பண்ணிக்கலாம். மோட்டார் ஆன் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்கோ மோடு பார்க்கலாம். எக்கோ மோடில் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் கிடைக்கும் ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா ரைடு மோட் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 75 தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் 66 தான் கிடைக்கும். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு நம்ம செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோட் இருக்குது. பார்க்கிங் மோடில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணால் வண்டி ஃப்ரண்ட்டில் போகும். பேக்கில் இருக்குன்னா வண்டி வந்து பின்னாடி வரும். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகும் ஸ்பீடில். எக்கோ மோட்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரேஞ்ச் பாருங்கள். அவ்வளோதான் 43 தான் போகுது. எந்த ஒரு பீப் சவுண்டுமே வரல. 43 தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கோ மோட்டில் வந்து போக முடியும். நம்ம வந்து ரைட் மோடில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் ரீச் ஆனப்போ ஒரு பீப் சவுண்டு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பீப் சவுண்டுமே இல்லை. 43 வந்தோடனே அதுவே வண்டி வந்து மூவ் ஆக மாட்டுது. அதுக்கு மேலே போக மாட்டுது. அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸ்பீடு ரேஸ் பண்ணாலுமே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் மோடு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரைட் மோட் பார்த்தீங்கன்னா 40 எக்கோவில் 43 வரைக்கும் போயிட்டு நான் காமிச்சேன். இது வந்து ரைட் மோடு. ரைட் மோடில் எவ்வளோ ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுதுங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள். பிக்கப்லாம் நல்லா தான் இருக்குது. வண்டி திருக்கிறவங்க பறக்குது. பிக்கப்லாம் குறை சொல்ல மாட்டேன். பட் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து கெயின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். 57 இன்னும் ஏறுது. நான் இன்னும் கொஞ்சம் தான் ரேஸ் பண்ணுறேன். 53 65 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 65 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஏறுது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு பீப் சவுண்ட் வருது. சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் ரீச் ஆனதும் ஒரு பீப் சவுண்ட் வந்து ரீச் ஆகுது. அது ரீச் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து அவ்வளோதாங்கிறத இது பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரைடு மோடு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரன்னிங்லேயே இருக்கும்போது ஒரு மோடை வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து எவ்வளோ ஸ்பீடு மேக்ஸிமம் கிடைக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நம்மளை கிராஸ் ஆகி போச்சு. அந்த வண்டி பேர் தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆனால் ரேஞ்ச் மைனஸ் ஆகுது பாருங்கள். 47 இருக்குது. எம்டி ரோடு, அதனால தான் ட்ரை பண்ணுறேன். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி. அவ்வளோதான் 80 போகல. மேக்ஸிமம் வந்து 79 தான் போகுது. ஃபுல் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 79 வரைக்கும் தான் போச்சு. நீங்களே பார்த்தீங்க 80 வந்து டச் ஆக மாட்டேது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சுமே ரொம்ப கம்மியாகிருது. இது எக்கோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் 27 ஸ்போர்ட்ஸ் மோட் வச்சு ஓட்டிங்கன்னா 27 கிலோமீட்ரு கொடுக்குதுன்னா, ரைட்டில் எக்கோவில் பார்த்தீங்கன்னா 35 கிடைக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா 30. 3க்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 மாற்றும் போது அதுலேயே உங்களுக்கு ரேஞ்ச் வந்து காட்டுது. ஓவராலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது போக இந்த வீடியோ ஆப்பு அப்புறம் வந்து டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் வாட்டவர் என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள். மறக்காமல் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக மேலும் போட்டுகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.